ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சமாக நீச்சமாக செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே 27/8/2026 அன்று முதல் பார்த்தீங்கன்னா நவம்ச கட்டத்தில் மகரம் ராசியில் நீச்சமாக செல்வார். அதாவது ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை. ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கும்பம் ராசியில் செல்வார். புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை மீனம் ராசியில் ஆட்சி பெற்று செல்வார். அடுத்த 55 நாட்கள் குருபகவான் நவம்ச கட்டத்தில் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் செல்ல போகிறார். விருச்சிகம் ராசி என்பதற்கு 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச நீச்ச குருவின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். குரு ராசி கட்டத்தில் உச்சமாகவும் நவம்ச கட்டத்தில் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவர்கள் கோடியில் சில பேர் தான். பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல கோடி பேர் அதில் இந்த குரு உச்சமாகவும் நீச்சமாகவும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடியவர்கள் சில பேர் தான். விருச்சிகம் ராசி என்பவர்களுக்கு 5வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். விருச்சிகம் ராசி என்பவர்களுக்கு 2, 5ஆம் வீட்டின் அதிபதி தான் உங்களுக்கு குரு. அந்த குரு 9வது வீட்டிலே உச்சமாக நின்று 5வது வீட்டை பரிசுகிறார். ஆவணி மாதம் 10 முதல் ஆவணி மாதம் 26 வரை உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் குரு நேசமாவார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் பேரப்பிள்ளைக்கு, குலதெய்வங்களுக்கு அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு மொட்டை அடிக்கலாம், முடி காணிக்க செலுத்தலாம். மொட்டை அடித்து தங்க பவுனில் காது குத்தலாம். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் குரு நீசமாக செல்லும்போது ஒரு பல வருடமாக நகை எடுக்கணும் அப்படின்னு காசு சேர்த்திக்கிட்டே இருந்தேன். காசு பணம் சேர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தேன், நகை எடுக்க முடியல, நேரம் தவந்துக்கிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்போ தங்க நகை பவுன் எடுப்பீங்க. 3வது வீட்டிலே நவம்ச கட்டத்தில் குரு நீசமாக செல்லும்போது விருச்சிகம் ராசி என்பவர்கள் தங்க நகை எடுப்பீங்க. தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஒரு வீட்டு மனை வாங்குவீங்க, விவசாய நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 9வது வீட்டிலே குரு உச்சமாக, 3வது வீட்டிலே குரு நீச்சமாக ஆவணி மாதம் 10 முதல் 26 வரை செல்லும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? குரு அப்படின்னாலே பெற்றோர்கள் தான். முதல்ல எடுத்ததும் பெற்றோர்கள் தான். நமக்கு அப்பா அம்மா தான் முதல்ல குரு. அதன் பிறகு தான் பெரியவர்கள், நமக்கு ஆலோசனை அறிவுரை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள். குரு கிரகம் மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடியது. பெரியவர்களை, பெற்றோர்களை, ஆசிரியர்களை அவமரியாதை செஞ்சா, அவங்களிடம் சாபம் வாங்கினா வாழ்க்கை என்ன ஆகும்? நல்லா இருக்குமா, கெட்டு போயிடுமா? இதை நீங்கள் இரவுல படுத்து தூங்கும்போது யோசிச்சுக்கணும். பெற்றோர்கள் மனம் நொந்தாலும், பெரியவர்கள் மனசு வேதனைப்படுற மாதிரி நம்ம பேசிட்டாலும், ஆசிரியரிடம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போது ஆசிரியர்களை எதிர்த்தாலும் அவங்க மனம் நொந்து சாபம் விட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இதை இரவில் படுத்து யோசிக்கணும். குரு உங்களுக்கு 9வது வீட்டிலே உச்சமாக நின்று நவம்ச கட்டத்தில் நீச்சமாகும் போது பெற்றோர்கள், பெரியோர்கள், உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் மதிப்பாக நடத்துங்கள், மரியாதை கொடுத்து பேசுங்க. வாடாங்கிறது, போடாங்கிறது இதெல்லாம் விருச்சிகம் ராசி என்பவர்கள் தவிர்த்து விட வேண்டும். இதான் நீங்கள் செய்ய வேண்டியது. பெற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா குரு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய கிரகம். மரியாதை இல்லாத இடத்துல
குரு வந்து நிற்க மாட்டார். குருவுடைய காரகத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணும், திருமணம் செய்யணும், குழந்தை பேர் வேண்டுமென்றால் இளம் வயதிலிருந்தே மரியாதையோடு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து, பெரியவர்களை அன்பு பாசமாக பெரியவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தான் குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. இதுதான் வந்து கலி யுகம். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை உங்கள் ராசிக்கு நாம்ச கட்டத்தில் 4வது வீட்டிலே குரு பகவான் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார். அப்போ வந்து சிம்ம ராசி இயங்கும். நாம்ச கட்டத்தில் 4ஆம் வீட்டில் குரு செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து அதிக மார்க் வாங்கி சாதனை செய்யலாம். நல்லா படிப்பு வரும். படிப்பில் மக்குன்னு பட்டம் எடுத்தவர்கள் கூட நல்லா படித்து அதிக மார்க் வாங்குவீங்க. 4வது வீட்டிலே குரு செல்லும்போது வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, ஆடு, மாடு, தாயார், உயிருள்ள உயிரற்ற நிலை வந்து நன்றாகவே இருக்கும். மிகச்சிறப்பாக பிரகாசிக்கும். இப்போ வந்து பழைய வண்டி வாகனங்களை விற்கணும், வீட்டு மனை விற்கணும், விவசாய நிலம் விற்கணும் அப்படின்னு வேலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் 16 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் மந்தமாக போகும். அப்போ அந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு அமௌண்ட்டு பெருசாக கொண்டு போய் மற்றவரிடம் நீங்கள் வந்து கொடுத்தாலும் சரி, ஒப்பந்தம் போட்டாலும் சரி, ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு ஆவணி மாதம் 26 முதல் புரட்டாசி மாதம் 13 வரை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் பணம் முதலீடு கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. புரட்டாசி மாதம் 13 முதல் ஐப்பசி மாதம் 3 வரை நாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே குரு செல்வார். அப்போ வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான குரு. குரு நாம்ச கட்டத்தில் 5ஆம் வீட்டிலும் ராசி கட்டத்தில் 9வது வீட்டில் உச்சமாகவும் இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. குழந்தைகளுக்கு படிப்பு மந்தமாக இருக்குது, குழந்தைங்க வந்து நல்லா படிக்க மாட்டுறாங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். திருமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நாம்ச கட்டத்தில் 5வது வீட்டில் குரு செல்லும்போது வெளியிடத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் குரு வரும்போது தான் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு மொட்டை அடிக்க முடியும், கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செய்ய முடியும். அப்போ வந்து ஏதாவது தோசை இருந்துச்சுன்னா பரிகார பூஜைகள் செஞ்சிங்கன்னா முழுமையாக அவங்களுக்கு பலன் தரும். விருச்சிகம் ராசி என்பவர்களுக்கு உச்ச நீச்ச குரு அடுத்த 55 நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவில் சொல்லப்பட்டுள்ளதை நீங்கள் வந்து கரெக்டாக கடைப்பிடிங்க. பெரியோர்கள், பெற்றோர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழிகாட்டக்கூடியவர்களை மதிப்பு மரியாதையோடு நீங்கள் வந்து அவங்களோட நடந்து கொள்ளும்போது குரு அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். குரு 9வது வீட்டிலே உச்சமாக இருக்கும்போது சித்தர்கள், ஜீவ சமாதி வழிபாடு, மகான்களுடைய தரிசனம் நீங்கள் வந்து செய்யலாம். சாமியார்கள், சன்னியாசிகள், துறவிகளுக்கு உங்களால் முடிந்த பணங்காசு உதவி செய்யலாம். விருச்சிகம் ராசி என்பதற்கு குரு பகவான் மூலம் நல்ல மேன்மையான பலன், மதிப்பு மரியாதை மிக்க அரசு, அரசியலில் குடும்ப பொறுப்பு மிகுந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு மேன்மையான பலனை கொடுக்க போகிறார். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.